உளுந்து வந்து நமக்கு சனியுடைய ஒரு இது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சனி, நல்லெண்ணெயும் சனி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை வலுவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய. கறியை வந்து வச்சா எவ்வளவு நாத்தம் வருமோ அந்த நாட்டம் வந்து இந்த உளுந்துக்கு ஏற்படும். ஒரு பலி கொடுத்தல் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம அந்த பலி கொடுத்தலுக்கு ஈக்குவலானது அந்த உளுந்து. எள்ளு வந்து இறப்புக்கும் அதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனா எள்ளு வந்து ரொம்ப துவையலோ அந்த விஷயம், நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எள்ளு துவையல் கொடுக்கலாம். ஆனா எள்ளை வந்து தானமா கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி எண்ணெய் தானமா கொடுத்தால், நல்லெண்ணெய் தானமா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உளுந்த வடையை வந்து நம்மளுக்கு தானம் கொடுத்தா எல்லாமே அதை ஏத்துக்கிற தன்மையாக இருக்கும். தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா உளுந்த வடை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு வரலட்சுமி விரதம்னா அங்கே ஒரு உளுந்த வடை இருக்கும். இந்த உளுந்த வடையும் எலுமிச்சை பழமும் ரொம்ப முக்கியமானது. பலி கொடுத்தலே மிக முக்கியமானது. அவ்வளவு முக்கியமான ஒரு உளுந்த வடை வந்து அந்த பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் கொடுக்கும்போது நம்மளுடைய பாரங்கள் குறையும். இப்போ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வரும்போது, இப்போ நீங்கள் ஒரு உணவு தானம் பண்ணும்போது, இந்த மாதிரி தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து கர்ம வினைகளுடைய இதெல்லாம், அதுவும் நம்மளுடைய எளியவர்கள் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். கருப்பு உளுந்து வந்து சூரியன் சனி சேர்க்கை மாதிரி, அப்பா பையன் பிரச்சனை, மேலதிகாரியுடன் பிரச்சனை, கவர்மெண்ட் வாங்கிச்ச அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும். இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கருப்பு உளுந்தை தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதனால தானமாக கொடுக்கறது நல்லது, வாங்குறது நல்லது. பொதுவாகவே வந்து வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை 2 முறையோ இந்த மாதிரி லெமன் சாதமும் உளுந்தையும் நம்ம இல்லாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் தானமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். அது வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்கும் கண்டிப்பாக. ஹாய், ஹலோ, வணக்கம் மக்களே. ஸோ இன்னைக்கு யூ தமிழ் பக்தியில நம்ம கூட சூப்பர் கெஸ்ட் இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் அஸ்ட்ராலஜர் ஜெயந்தி ரவி. வணக்கம். வணக்கம்மா. உளுந்து வடை அப்படின்றது பின்னாடி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். நீங்க வந்து ஒரு காணொலியில சொல்லியிருப்பீங்க, உளுந்துக்கு வந்து இவ்வளவு மகத்துவம் உண்டா அப்படின்ட்டு ஷாக் ஆயிட்டேன். இந்த உளுந்துல அப்படி என்ன சிறப்பு இருக்கு? உளுந்து வந்து நமக்கு சனியுடைய ஒரு இது பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் சனி, நல்லெண்ணெயும் சனி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உடம்பை வலுவாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அங்கே உளுந்தங்களியும் நல்லெண்ணையும் இல்லாமல் அந்த பொண்ணுக்கு வந்து உடல் வலு வராது அப்படிங்கிற மாதிரி. அப்பங்கும் போது அவ்வளோ வலு கொடுக்கக்கூடிய அந்த சனியுடைய காரகத்துவத்தை நம்ம வந்து வீட்டில் அப்ளை பண்ணுறோம். இது வந்து நம்ம இந்த உளுந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊற வச்சுட்டு கொஞ்ச நாள் ஒரு மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மறுநாள் எடுத்தோன்னா அது ஒரு மாதிரி கெட்ட நாற்று நடக்கும், மாதிரி ஸ்மெல். ஆமாம், பயங்கர. மற்ற எந்த தானியங்கள் வராத ஸ்மெல் வந்து அவ்வளோ பெரிய கெட்ட நாத்தம் கொடுக்கும். அதாவது அது அசைவ உணவுக்கு ஈக்குவல். எப்படி கறியை வந்து வச்சா எவ்வளவு நாத்தம் வருமோ அந்த நாத்தம் வந்து இந்த உளுந்துக்கு ஏற்படும். அந்த ஸ்மெல் கொடுக்கக்கூடிய அந்த உளுந்து வந்து ஒரு பலி கொடுத்தல் ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம அந்த பலி கொடுத்தலுக்கு ஈக்குவலானது அந்த உளுந்து. அதனாலதான் சைவர்கள் வந்து மேக்சிமம் வந்து உளுந்த வடை வைத்து சாமிக்கு படைய வைப்பாங்க. ஏன்னா அந்த உளுந்த வடை வந்து அவங்களால ஒரு உயிரை பலி கொடுத்து அந்த மாதிரி பண்ணதுக்கு அவங்களுக்கு மனசு வராது. அதனால் ஒரு உயிருக்கு பதிலாக அந்த உளுந்த வடை பண்ணுவது அதாவது சனிங்கிறது ஆயுள் காரகன். அந்த ஆயுளை வந்து நீடிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம உணவாக கொடுக்கும்போது, அதை கொடுக்கும்போது நம்ம உயிர் வந்து நல்ல ஆரோக்கியமான ஒரு உடல்வாகு, ஆரோக்கியமான தன்மை கொடுக்கும். அப்படிங்கிறதுக்காகவே அந்த உளுந்தை வந்து கடவுளுக்கு படையலா படைக்கிறோம். இப்போ உளுந்தை நம்ம வந்து படையலா படைக்கிறோம், இல்ல உளுந்து வடையை நம்ம தானமா ஒரு 4 பேருக்கு கொடுக்குறோம்னா நமக்கு அதுல என்ன பெனிஃபிட்? இப்போ வந்து உளுந்துங்கிற சனியுடைய நம்ம கர்மாக்கள் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த கர்மாவை நமக்கு கழிக்கவே தெரியாது. அந்த கர்மா இப்போ எள்ளு கொடுத்தா நமக்கு நெகட்டிவா தோணும். ஏன்னா எள்ளு வந்து இறப்புக்கும் அதுக்கும் நிறைய விஷயம் இருக்குது. ஆனா எள்ளு வந்து ரொம்ப எள்ளுக்குள்ள துவையலோ அந்த விஷயம், நம்ம வீட்டுக்கு வந்தவங்களுக்கு எள்ளு துவையல் கொடுக்கலாம். ஆனா எள்ளை வந்து தானமா கொடுத்தா யாரும் வாங்க மாட்டாங்க. அதே மாதிரி எண்ணெய் தானமா கொடுத்தால், நல்லெண்ணெய் தானமா கொடுத்தாலும் வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த உளுந்த வடையை வந்து நம்மளுக்கு தானம் கொடுத்தா எல்லாமே அதை ஏத்துக்கிற தன்மையாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்மளுடைய ஆஞ்சநேயருக்கு உளுந்த வடையை போடுறதுல இருந்து எல்லாமே ஒரு வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்கக்கூடியது. ஒரு மன விரக்தி ஆகக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு எந்த வேலை செஞ்சாலும் ஒரு அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை கூட என்னால் செய்ய முடியல. ஏன்னா எனக்கு ஏதாச்சும் ஒன்று பிரேக் கொடுத்துக்கிட்டே இருக்கான். ஒன்று வேலை பிரச்சனையா இருக்கும், அதனால அப்பா அம்மாவுக்கு செய்ய முடியாம இருக்கும். இல்லாட்ட வர்ற பொண்டாட்டி செய்ய விடாம தடுப்பா, இல்லாட்ட அவங்களுக்கு உடல் ஊனம் ஏதாச்சும் இருக்கும், இல்லாட்ட மனநிலை பாதிப்பா இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள்னால அவங்க கர்மாக்களை தன் அப்பா அம்மாவுக்கு செஞ்சு கழிக்கணும்
கொடுக்கணுங்கிற விஷயங்கள், இல்லாட்ட தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்ய வேண்டியது, இதெல்லாம் தடையாக இருக்கிறவங்களுக்கு உளுந்த வடையை செய்து கொடுத்து கடவுளுக்கு படைக்கிறது, மற்றவங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணும்போது அந்த தடைகள் எல்லாம் நீங்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அந்த உளுந்துக்கு இருக்கு. இப்போ நல்ல நாள் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல வடை சுடுவாங்க. அதையே வந்து நான் ஒரு 2-3 வடையை கம்பல்சரி நம்ம வீட்டு பெரியவங்க வந்து பக்கத்து வீட்டுல போய் கொடு, யாருக்காவது கொடு, வாட்ச்மேனுக்கு கொடுன்றாங்க. தீபாவளிக்கு பாத்தீங்கன்னா உளுந்த வடை இல்லாமல் இருக்கவே இருக்காது. ஒரு ஒரு வரலட்சுமி விரதம்னா அங்க ஒரு உளுந்த வடை இருக்கும். இந்த உளுந்த வடையும் எலுமிச்சை பழமும் ரொம்ப முக்கியமானது, பலி கொடுத்தலும் மிக முக்கியமானது. அவ்வளவு முக்கியமான ஒரு உளுந்த வடை வந்து அந்த பக்கத்து வீட்டுல எல்லாத்தையும் கொடுக்கும்போது நம்மளுடைய பாரங்கள் குறையும். இப்போ அவங்ககிட்ட கொடுத்துட்டு வரும்போது, இப்போ நீங்க ஒரு உணவு தானம் பண்ணும்போது ஒரு லெமன் சாதம்னா அதுக்கு உளுந்த வடை வச்சு சாப்பிட்டோன்னா நல்லா இருக்கும். இந்த மாதிரி தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய கர்ம வினைகளுடைய இதெல்லாம், அதுவும் நம்மளுடைய எளியவர்கள் கொடுக்கும்போது ரொம்பவே நல்லா இருக்கும். நம்ம வீட்டுக்கு வந்து தானம் வாங்கும் போது அது ரொம்ப நல்லா இருக்கும், நம்ம போய் கொடுக்கறதும் நல்லா இருக்கும். அதனால இது வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் நம்ம ஒரு கறி சாப்பாடு போடுறோம். ஒரு முஸ்லீம்கள் எடுத்துக்கோங்களேன், ரம்ஜான்னா கறி சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் கொடுப்பாங்க அந்த கறி சாப்பாடை. அதே தத்துவம் தான் அந்த உளுந்துக்கு இருக்கு. நம்ம உளுந்த வடையை சுட்டு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது நம்மளுடைய அந்த நெகட்டிவான கருமாக்கள், நோய்கள் எல்லாமே அடிபடும். அதனால அது கொடுக்கறது நல்லது. அதை வாங்குறதுனால நம்மளுக்கு கெடுதல் வருதா? இப்போ ஒருத்தவங்க கொடுக்குறாங்க, அந்த உளுந்த வடையை வாங்கினாலும் நம்மளுக்கு கெடுதல் வருமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவும் தவறு. அந்த உளுந்த வடை வாங்குறவங்களுக்கும் நல்லது. உளுந்த வடை வாங்கும்போது அது பலம் கொடுக்கக்கூடியது, உடல் ஆரோக்கியம், உடல் வலிமை இதெல்லாம் கொடுக்கக்கூடியதுனால அது வாங்கி சாப்பிட்றவங்களுக்கும் அது வலிமையை கொடுக்கக்கூடிய தன்மையை தான் கொடுக்கும், ஒழிஞ்சு நெகட்டிவா கொடுக்காது. அதனாலதான் உளுந்த வடையை யாருக்கும் தானம் கொடுக்கலாம், யார்கிட்டையும் போய் கொண்டு போய் கொடுக்கலாம். அதை வாங்கி சாப்பிட்ற நம்மளுக்கு நல்லது, கொடுக்குறவங்களுக்கு நல்லது. அதனாலதான் உளுந்த வடையை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. வெறும் கருப்பு உளுந்த தானமா கொடுக்கலாமா? கண்டிப்பா கொடுக்கலாம். கருப்பு உளுந்து வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் விளைச்சல் வர்ற இடம் வந்து தென் தமிழகத்துல ரொம்ப கருப்பு உளுந்து விளையும். அங்க பாத்தீங்கன்னா அங்க ரொம்ப வீரல், அதாவது ட்ரை, அதாவது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும்போது தான் கருப்பு உளுந்து விளைய வைப்பாங்க. மழை காலத்தில் விளையாது. அதாவது ஒரு பயிர், நெல் பயிர் முடிஞ்சு வெயில் அந்த அக்னி நட்சத்திர சமயத்துலலாம் கருப்பு உளுந்து வந்து ஆட்டோமேட்டிக்காக அது பாட்டுக்கு முளைச்சுன்னு வரும். சும்மா விதைச்சி வைப்பாங்க, நெல் பயிரோட ஊடையில் விரைச்சி வருவாங்க. அதுக்குள்ளே இந்த வெயில் காலம் வந்துடும், அது பாட்டுக்கு விளைஞ்சி அந்த கருப்பு உளுந்துக்கு வெயிலின் தாக்கம் அதிகமாக உண்டு. அப்போது அது அந்த கருப்பு உளுந்து வந்து சூரியன் சனி சேர்க்கை மாதிரி. அப்பா பையன் பிரச்சனை, மேலதிகாரியுடன் பிரச்சனை, கவர்மெண்ட் வாங்கிச்சு அந்த விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும், இந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த கருப்பு உளுந்தை தானமாக கொடுப்பது சிறப்பாக இருக்கும். அதனால தானமாக கொடுக்கறது நல்லது, வாங்குறது நல்லது. பொதுவாகவே வந்து வாரத்துக்கு 1 முறையோ இல்லை 2 முறையோ இந்த மாதிரி லெமன் சாதமும் உளுந்தையும் நம்ம இல்லாதவங்களுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் தானமாக கொடுக்கலாம். கண்டிப்பாக கொடுக்கலாம். அது வேலை இல்லாத திண்டாட்டத்தை போக்கும் கண்டிப்பாக. அதாவது சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப போராடுற தன்மை, எந்த வேலையில் போனாலும் இந்த வேலை எனக்கு திருப்தி இல்லை, இது என் தகுதிக்கு இல்லாத வேலை அப்படின்னு நினைக்கிறவங்க லெமன் ரைஸும் உளுந்த வடையும் வச்சு கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்களுக்கு நினைச்ச வேலைகள், அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ ஒரு நிர்வகிக்கும் தன்மையுடைய ஒரு வேலையாக கிடைக்கும். அதே பதவி உயர்வு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி லெமன் ரைஸும் உளுந்த வடையும் வச்சு கொடுக்கும்போது அது பதவி உயர்வும் ஈஸியா கிடைக்கும். தனவரவு ஏதாவது பண்ண முடியும்? தனவரவு, இது தனவரவுக்குள்ள இதுவே இல்லை. நம்ம கருமாவுடைய நீக்கம், நம்ம கருமா வந்து நம்மளை விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இது தனத்துக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது வந்து நம்மளுடைய கர்மா. இப்போ ஒரு குழந்தை வந்து ஏஜ் அட்டன் பண்ணா அவ கர்ப்பப்பை வளருதுன்னு அர்த்தம். அந்த கர்ப்பப்பை வளர்ந்தா அவளுக்கு வந்து அடுத்த ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு வந்து அந்த உளுந்தை வந்து நல்லா படப்படுத்துறோம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்போ புதுசா ஒன்னு உருவாக்குவதற்காக அது உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதனால உங்க கர்மா வந்து எது மூலமா செயல்படும்? உங்க குழந்தைங்க மூலமா செயல்படும், உங்க கணவர் மூலமாக செயல்படும், உங்க அப்பா அம்மா மூலமாக செயல்படும். அப்பா அம்மா சரியாக இல்லைனாலும், குழந்தைங்க சரியா இல்லை, கணவர் சரியில்லை அப்படின்னாலும் நமக்கு போன ஜென்ம கர்மாவுடைய தாக்கம். அதனால நம்ம வந்து அப்பா அம்மா வந்து நம்மளுக்கு உளுந்து கொடுத்து அவங்க கர்மாவை கழிப்பாங்க. நம்ம சாப்பிட உளுந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கணும். இந்த மாதிரி அந்த உளுந்து வந்து நம்ம வம்சம் கர்மாக்களை வந்து ஆக்டிவேட் பண்றதுக்கு இந்த உளுந்து பவர்ஃபுல்லா இருக்கும். அதனால உளுந்த வடை வந்து அடிக்கடி கொடுத்து அடிக்கடி சமைச்சு சாப்பிட்ற வீட்டில் கர்மாக்களுடைய செயல்கள் ரொம்ப கம்மியா இருக்கும். ஆஞ்சநேயருக்கெல்லாம் வடமாலை போடுவாங்கல்ல, அதனால என்ன ஸ்பெஷல்? ஆஞ்சநேயர் வந்து எல்லாரையும் பிடிக்கிற சனி ஆஞ்சநேயர்கிட்ட ரொம்ப நெருங்க மாட்டார். அது ஆஞ்சநேயருக்கும் அவருக்கும் அவ்வளவு இது. அதனால இந்த வடமாலை கொடுக்கும்போது அந்த சனி கர்மாவை வந்து கண்ட்ரோல் பண்றது
ஆஞ்சநேயருக்கு ரொம்ப பவர் உண்டுங்கிறதுனால அவருக்கு வந்து நம்ம அந்த வடமாலை உளுந்த வடமாலை போட்டு அந்த கர்மாவுடைய இதை வந்து சனியுடைய பிடியை வந்து அவரால் குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அங்க போடுறது. அப்ப இந்த சனியின் தாக்கத்துல பாதிக்கப்படுறாங்களா சில பேர்? 7 நாட்டு சனி, சனி, அந்த சனி, இந்த சனி. அதுக்கெல்லாம் இந்த ஆஞ்சநேயருக்கு வடமாலை போடுறதே ரொம்ப சிறப்பாக. வடமாலை ஆஞ்சநேயருக்கு போடாம இந்த மாதிரி உளுந்த கூட தானமா கொடுக்கலாம்ல? ஆஞ்சநேயருக்கு போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா கேது தான் ஆஞ்சநேயர், அது வால் நீண்டு இருக்க கேது ஆஞ்சநேயர். அவருக்கு சனியுடைய இதை வந்து கொடுக்கும்போது அது ஈஸியா சீக்கிரம் ரெமெடி. ஒரு தடவை அதை கொடுத்துட்டு அப்புறம் நீங்க அன்னதானம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். வேற என்ன மேம் இந்த உளுந்து வடையில சிறப்பு இருக்கு? உளுந்த வடை வந்து நம்ம கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் வந்து வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி உளுந்த வடை செஞ்சு ஒரு ஸ்வீட் ஏதாச்சும் செஞ்சு நம்ம இறைவனுக்கு வைக்கும்போது கூட உங்களுக்கு சில விஷயங்கள், அதாவது பெண்களால் வரக்கூடிய அவமானங்கள், கெட்ட பேர், இதெல்லாமே உங்களுக்கு ஆண் பெண் 2 பேருக்குமே பெண்களாக வரும். அது வந்து தடுக்கப்படும். அதாவது வெள்ளிக்கிழமை உளுந்த வடை சுடுறது, அதாவது நல்லெண்ணெய் வச்சு இல்லாட்ட நல்லெண்ணெய் வச்சு சுடுவது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அது சுட்டு கடவுளுக்கு படைச்சி அந்த இது பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி திங்கட்கிழமை வந்து நீங்கள் வந்து உளுந்த வடை செஞ்சு நீங்கள் செஞ்சு யாருக்காச்சும் கொடுத்தாலோ இல்லாட்ட வீட்டில் செஞ்சாலோ உங்களுக்கு இந்த மனசஞ்சலம், ரொம்ப கணவன் மனைவியில் ஒரு வெறுப்பு இருக்கும், தாம்பத்திய வாழ்க்கையில் ரொம்ப வெறுப்புணர்வுலாம் வர்றவங்க வந்து இந்த திங்கட்கிழமை வந்து உளுந்த வடை செஞ்சு நீங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமை உளுந்த வடை செய்யும்போது கடன் தொல்லை அடையிற மாதிரி இருக்கும், கடன்கள் அதெல்லாமே அடையிற மாதிரி இருக்கும். வேலையில் நிறைய சண்டை, வேலை பார்க்குற இடத்துல கோபங்கள் அதிகமாக வரும்போது இந்த செவ்வாய்க்கிழமை வந்து உளுந்த வடை செஞ்சு கொடுக்கறது நல்லா இருக்கும். புதன்கிழமை நீங்கள் வந்து படிப்பில் மந்தமாக இருக்கீங்க, இல்லாட்டி யார்கிட்டையும் பேச சரியாக தெரியலை, ஒரு பிஸ்னஸ் பண்ணா அந்த பிஸ்னஸ் ரொம்ப ஸ்லோவாக போகுது, அந்த மாதிரி இருக்கிறவங்க புதன்கிழமை உளுந்த வடை செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கறது நல்லா இருக்கும். வியாழக்கிழமை உளுந்த வடை செய்யும்போது அறிவு விருத்தியாகும், சுப நிகழ்ச்சிகள் உருவாகும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை நான் சொல்லிட்டேன். சனிக்கிழமை செய்யும்போது அது எள்ளு சோறு அதோட சேர்ந்து உளுந்த வடை வச்சு கொடுத்தீங்கன்னா நம்மளுடைய கர்மாவினுடைய தாக்கம் குறையும். மற்றவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் செய்ய முடியாமல் அசம்பந்தமாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குறையும். இதெல்லாமே பண்ணும்போது உங்களுக்கு இந்த உளுந்த வடை இந்தந்த நாளில் பண்ணும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவது உயர் அதிகாரியோட பிரச்சனை, குலதெய்வ பிரச்சனையெல்லாம் நீங்கக்கூடியது ஞாயிற்றுக்கிழமைக்கு உண்டு. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை உளுந்த வடை செஞ்சு நல்ல வடை பாயாசத்துடன் நீங்க சாமி கும்பிட்டீங்கனாலே குலதெய்வ பிரச்சனையை நீக்கப்படும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிக சிறப்பு மேம். அதாவது நேயர்களுக்கு புரியுற மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு சொன்னீங்க. வரப்போற பதிவுகள்ல இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் பேசலாம். நன்றி. நன்றி.